எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கணும்னு அப்படி சொல்லுவாங்கல்ல, அது இந்த கதைக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். இப்போ ரீசெண்டா 2020 ரிலீஸ் ஆன மூவி தான் இது. இங்க ஒரு லேடி ஒவ்வொரு நாளும் டேஸ்டான டோஸ்டிக்ஸ கம்மியான விலையில வித்துட்டு இருக்கா. லோ பிரைஸ்ல குவாலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால அவ பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது. ஆனா எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அவ பயங்கரமான கஞ்சனா இருக்கா. அப்போ ஒரு நாள் அவளுக்கு சோடா பெட்டி கேப்ல இருந்து லக்கி பிரைஸ் அடிக்குது. அதுல 7 நாளைக்கு ஹவாயில ஸ்டே பண்றதுக்காக ஒரு லக்ஸரி ட்ரிப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அவளுக்கும் அவ ஃபேமிலிக்கும் இதுதான் ட்ரீமா இருக்கும். சோ அவங்க எல்லாரும் ஹாப்பியா பேக் பண்ணிட்டு அந்த ட்ரிப்புக்காக கிளம்புறாங்க. ஆனா பிளைட்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பிசினஸ் கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அவளோட ஹஸ்பண்ட் தனியா எக்கனாமிக் கிளாஸ்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அங்க சாப்பாடு ஃப்ரீயா இருக்குன்னு தெரிஞ்சதுமே மீன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வளைச்சு வளைச்சு கட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அவ சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு ஸ்டீவர்டு அவளுக்கு நட்ஸ் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வர்றான். அப்போ அவ தெரியாம தட்டி விட நட்ஸ் எல்லாம் கீழே விழ போகுதுன்னு பார்த்தா ஒரு செகண்ட்ல அவ எல்லாம் கேட்ச் பிடிச்சிடறா. அதை பார்த்ததுமே அந்த ஸ்டீவர்டு வாயை பொழந்துடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவ ஒரு ஸ்பையா ஆகணும்னு தான் ஆசைப்பட்டு இருப்பான். அவ பண்ணதை பார்த்ததுமே அவ கண்டிப்பா ஒரு ஸ்பையா தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவனை ட்ரைனிங்கா சேர்த்துக்க சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதை கேட்ட அவளுக்கு வெக்கம் வந்து நான் ஒரு சமையல்காரி தான் சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவ சாப்பிட்டதெல்லாம் வேலையை காட்ட அவ வேகமா ரெஸ்ட் ரூமுக்குள்ள ஓடிடுறா. பார்த்தா அவ உள்ள போனதுமே சில ஹைஜாக்கர்ஸ் ஒட்டுமொத்த பிளேனையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அவங்க பணம் எதையும் டிமாண்ட் பண்ணல. அவங்க ஒரு உமனை தேடி தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹைஜாக்கர்ஸ் எல்லாரையும் எக்கனாமிக் கிளாஸ் மூவ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க தேடுற அடையாளத்தோட ஒரு பொண்ணு மாஸ்கோட நிக்கிறா. உடனே அவங்க அவளை மாஸ்க கலட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க தேடுற ஆளு அவ இல்லைன்னு தெரியுது. அதே நேரத்துல அங்க இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் அவளை பார்த்ததுமே வாய பொழந்துடுறாங்க. ஏன்னா அவ ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பா. பிரைவேசிக்காக மாஸ்கோட வந்திருப்பா. சோ பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லாம ஹைஜாக்கர்ஸும் அவ கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு ஹைஜாக் ரெஸ்ட் ரூம் செக் பண்ண வர அங்க யதார்த்தமா வெளியே வர்றா. உடனே அந்த ஹைஜாக் அவளை அட்டாக் பண்ணதுக்காக வர்றான். பார்த்தா மியா அவளை ரொம்ப ஈஸியா லாக் பண்ணி படுக்க வச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க தேடி வந்திருக்கிறது இவளதான். ஆக்சுவலி பல வருஷங்களுக்கு முன்னாடி நார்த் கொரியால இவ ஒரு பயங்கரமான உளவாளியா இருந்திருப்பா. அப்போ ஒரு மெஷின்ல ஏற்பட்ட பிரச்சனையால சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு வந்தவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா அப்போ அதுல இருந்தே அவளை தேடிக்கிட்டு இருந்த ஏஜென்சியோட ஆளுங்க கடைசியா அவளை கண்டுபிடிச்சிடுறாங்க.